கிராண்ட்மா மோசஸ் என்பவர் தனது 78 வயதில் பெயிண்டிங் ஆரம்பித்து உலக புகழ்பெற்ற ஓவியராக உயர்ந்தார். ஆம், ஒருவர் வாழ்வில் முன்னேற, புகழ் பெற அல்லது மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்த வயது ஒரு தடை இல்லை. இன்றும் அப்படிப்பட்ட இருவர் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உங்களில் எத்தனை பேர் உங்கள் வயது மூப்பை குறித்து கவலை கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியானால் இன்றைய செய்தி உங்களுக்கு தான். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். அன்பான நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கவனிப்பதற்காகவும் பலருக்கு அறிமுகம் செய்வதற்காகவும் வெவ்வேறு வழிகளிலே உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் நன்றி கூறுகிறோம். இன்று நாம் யாத்ராமம் 7ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே மோசேயின் பணி பொறுப்பு புதுப்பிக்கப்படுதல், எகிப்திய மந்திரவாதிகள், பின் தேவன் அனுப்பிய முதல் வாதை இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் இஸ்ரவேலின் தேவனுக்கும் எகிப்திய தெய்வங்களுக்கும் இடையிலான மகா யுத்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. மோசே மற்றும் ஆரோனுக்கு வழங்கப்பட்ட தெய்வீக பணி மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு எகிப்தின் மீது வர இருக்கும் அழிவுகளின் ஆரம்பத்தை இது விவரிக்கிறது. மோசே பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்க போகிறார். ஆனால் ஆரோன் தான் அவருக்காக பேச போகிறார். மோசேக்கு திக்கி பேசும் பழக்கம் இருந்ததா, அல்லது நாவினால் பேச முடியாத வேறு ஏதாவது குறைபாடு இருந்ததா என்ற கேள்வி ஒருவேளை நமக்கு வரலாம். ஆனால் மோசேயின் இந்த பிரச்சனை மன ரீதியானது என்பது பலருடைய கருத்து. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வாழ்ந்த பிறகு அவருக்கு தன் மீதே நம்பிக்கை இல்லாமலும் பயமாகவும் இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பது மோசே அல்ல, தாமே என்பதை தேவன் மிக தெளிவாக காட்ட விரும்பினார். இன்றைய காலகட்டத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது சபையிலோ தேவன் கிரியை செய்வது கடினமாக இருப்பதற்கு இதுவே ஒரு முக்கிய காரணம். ஏன் தெரியுமா? எப்பொழுதும் யாராவது ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அந்த புகழை தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் தேவனுடைய புகழுக்கு குறுக்கே நிற்கும் பொழுது தேவனுடைய வல்லமையான கரம் வெளிப்படுவதில்லை. மனித இயல்பால் எதையும் சாதிக்க முடியாது என்பதால் தேவன் மனித காரணிகளை புறம்பே தள்ளினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7:18 சொல்வது என்ன? கவனியுங்கள், வாசிக்கிறேன். என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை ஒன்றும் வாசமாயிருக்கிறதில்லை. அவசர காலங்களிலே கூட மனிதனிடம் ஏதோ ஒரு நன்மை இருப்பதாக சிலர் நம்புகிறார்கள். ஆனால் தேவன் நம்முடைய மாம்சத்தின் சுய பலத்தை விரும்புவதில்லை, அதை அவர் பயன்படுத்துவதும் இல்லை. அதனால் தான் மாம்ச பலத்தை புறம்பே தள்ளிவிட்டு மோசேக்கு பதிலாக பேச ஆரோனை தேவன் ஏற்படுத்தினார். பாருங்கள், யாத்ராமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். தீர்க்கதரிசி என்பதற்கான மிகச்சிறந்த விளக்கம் இதுதான். இங்கே மோசே பார்வோனுக்கு ஒரு தேவனைப் போல இருந்தார். ஆரோன் மோசேயின் பேச்சாளராக இருந்தார். அந்த வகையில் ஆரோன் ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டார். அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்பவர் தேவனுக்காக பேசுகிறவர், தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை பெற்று மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பவர். தீர்க்கதரிசி என்பவர் ஆசாரியருக்கு முற்றிலும் எதிரானவர். தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு மக்களிடம் வருகிறார். ஆனால் ஆசாரியர் மக்களுக்காக தேவனிடத்திலே செல்கிறார். அதாவது மக்களின் பிரதிநிதி. ஒரு ஆசாரியர் தேவனுக்காக பேசுவதில்லை, ஒரு தீர்க்கதரிசி மக்களுக்காக பரிந்து பேசுவதில்லை. தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய பிரதிநிதி. இங்கே ஆரோன் மக்களிடம் மோசேயை பிரதிநிதிப்படுத்தினார். மோசே மக்களிடமும் பார்வோனிடமும் தேவனுடைய பிரதிநிதியாய் இருக்கிறார். யாத்ராமம் 7ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பாருங்கள். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் மிகவும் மென்மையான இருதயம் கொண்டவராகவும் கடவுளிடம் திரும்ப ஆசைப்படுகிறவராகவும் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க மகிழ்ச்சியுடன் முன்வந்தவராகவும் இருந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனின் இருதயத்தை கடவுள் கடினப்படுத்தியது தவறாக தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வாறு நினைத்தால் அது தவறான புரிந்து கொள்ளுதல் ஆகும். இருதயத்தை கடினப்படுத்துதல் என்பது இங்கே ஒரு உருவகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனை ஒரு கயிற்றை திருகுவது போல எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கடவுள் பார்வோனின் இருதயத்தை திருகி அவருக்குள் உண்மையில் என்ன இருந்ததோ அதை வெளியே கொண்டு வந்தார்.
பார்வோன் உள்ளூர எதை செய்ய விரும்பினாரோ அதையே செய்யும்படி கடவுள் அவரை நிர்பந்தித்தார். பார்வோனின் குணம் இன்றைய அரசியல்வாதிகளைப் போலவே இருந்தது. அவர்கள் உண்மையில் எதை நினைக்கிறார்களோ அதை வெளியே அதிகம் சொல்ல மாட்டார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள். பார்வோனுக்கு இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க சற்றும் விருப்பமில்லை. ஆனாலும் ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஆட்சியாளராக தன்னை காட்டிக்கொள்ள அவன் விரும்பினான். தான் ஒரு தாராள மனப்பான்மை கொண்டவன் என்று அனைவரும் நினைக்க வேண்டும் என அவன் ஆசைப்பட்டான். ஆனால் இஸ்ரவேலர்களின் விஷயத்திலே அவன் மிகவும் கடினமானவனாக இருந்தான். எனவே தேவன் பார்வோனை ஒரு நீதிமன்றத்திற்கு இழுத்து வருவது போல கொண்டு வந்து அவன் உண்மையிலே என்ன நினைக்கிறான் என்பதை அவனையே ஒப்புக்கொள்ள வைக்கப் போகிறார். சில மனிதர்கள் தாங்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட காரியத்தை செய்வதற்கு கூட அவர்களை நீதிமன்றத்திற்கு இழுக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு பட்டணத்தைச் சேர்ந்த ஒரு ஒப்பந்தக்காரர் தனது ஒப்பந்தத்தின்படி நடப்பதற்கு அவரை நீதிமன்றம் வரை கொண்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. சட்டம் துரத்தும் வரை அவர் தனது கடமைகளை செய்யவில்லை. அதையே தான் தேவன் இப்பொழுது பார்வோனுக்கு செய்கிறார். தேவன் பார்வோனை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து, உன் இருதயத்தில் உண்மையில் என்ன இருக்கிறதோ அதை நீ வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். நீ ஒன்று சொல்லிவிட்டு வேறொன்றை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இந்த விஷயத்திலே பார்வோன் தனது உண்மையான சுபாவத்தை காட்டும்படி தேவன் அவனை நிர்பந்திக்கிறார். சொல்லப்போனால் ஒரு நாள் தேவனின் முன்னிலையில் வரப்போகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் நடக்கும். அங்கே நீங்கள் உண்மையில் எப்படிப்பட்டவர் என்பது வெளிப்படும். அங்கே எந்த முகமூடியும் செல்லாது. இது நம்மள சிலருக்கு கொஞ்சம் பயம் தரக்கூடிய விஷயம்தான் இல்லையா? சரி, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை பாருங்கள். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், பார்வோன் உண்மையில் எப்படிப்பட்டவன் என்பது உலகுக்கு வெளிப்படும். அதே போல இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யார் என்பதும் வெளிப்படும். இதனை எகிப்தியர்கள் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் மக்கள் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். மேலும் மோசே மற்றும் ஆரோன் எடுத்த முடிவுகள் சரியானவை என்பது நிரூபிக்கப்படும். கவனியங்கள் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனோடே பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. கவனித்தீர்களா? ஆரோன் மோசேயை விட 3 வயது மூத்தவர். சரி, 7ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். பார்வோன் மோசே மற்றும் ஆரோனிடம், உங்கள் தகுதிகள் என்ன? நீங்கள் என் முன்னால் வந்து இவ்வளவு பெரிய கோரிக்கையை வைக்கிறீர்களே, உங்கள் அதிகாரத்தை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது ஆரோனின் கையிலே இருந்த அந்த கோல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடையாளமாக இருந்தது. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10 வசனம் பாருங்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. இந்த அதிகாரத்தில் வரும் சர்ப்பம் என்ற வார்த்தை குறித்து ஒரு சுவாரஸ்யமான கருத்து இருக்கிறது. எகிப்திய வரலாற்றிலே சர்ப்பங்களை விட முதலைகளுக்கே அதிக முக்கியத்துவம் இருந்தது. உண்மையில் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள மூலச்சொல் முதலை என்பதை குறிக்கலாம். மோசேயின் காலத்திலே நைல் நதியிலும் அங்கிருந்த குளங்களிலும் ஏராளமான முதலைகள் வாழ்ந்து வந்தன. எனவே ஆரோனின் கோல் ஒரு முதலையாக மாறியிருக்க வாய்ப்பு அதிகம். வாதைகளை பற்றி நாம் படிக்கும் பொழுது எகிப்தியர்கள் வணங்கிய விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகள் போன்ற ஒட்டுமொத்த உயிரின உலகத்தோடும் தேவன் இடைப்பட்டார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 1:22-23 எழுதும் பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியுங்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
அவர்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத கருத்தை எடுத்து அதை ஒரு உருவமாக மாற்றி அதற்கு வடிவம் கொடுத்தார்கள். மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் என தனித்தனி தெய்வங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். எதையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் ஒரே கடவுள் என்ற கொள்கையை பல கடவுள் கொள்கையாக மாற்றினார்கள். சர் வாலிஸ் பர்ட்ஜ் என்பவர் கூறியது போல, தானாகவே உருவான, சுயமாகவே இருக்கிற, சர்வ வல்லமை உள்ள நித்தியமான ஒரு மாபெரும் கடவுள் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். துரதிர்ஷ்டவசமாக அந்த உன்னதமான தெய்வம் மனிதர்களின் விவகாரங்களிலும் வீதிகளிலும் தலையிட முடியாத அளவுக்கு மிகவும் பெரியவர் என்று அவர்கள் கருதினார்கள். எனவே அவர் இந்த உலகத்தின் நிர்வாகத்தை அநேக தேவதைகள், பிசாசுகள் மற்றும் நல்ல மற்றும் கெட்ட ஆவிகளின் கைகளிலே விட்டுவிட்டார் என்று நம்பினார்கள். இதுவே எகிப்தியர்களின் நம்பிக்கையாய் இருந்தது என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்திற்கு சென்றபோது கண்டதும் இது போன்ற ஒரு நிலையைத்தான். அங்கே அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருந்த ஒரு நினைவு சின்னத்தை அவர் பார்த்தார். அப்போஸ்தலர் 17:23 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு மனிதன் பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தால் அவனால் உயிருள்ள மெய்யான தேவனை கண்டுகொள்ள முடியாது. எனவேதான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தான் யார் என்பதை காண்பிப்பதற்காக எகிப்தின் தெய்வங்களை தாக்குகிறார். இந்த அதிகாரத்தில் சர்ப்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள தன்னீன் என்ற எபிரேய வார்த்தை வேதாமத்தின் வேறு எந்த இடத்திலும் சர்ப்பம் என்று மொழிபெயர்க்கப்படவில்லை. ஏசாயா மற்றும் எசேக்கியேல் புத்தகங்களிலே இது லிவியதான் அல்லது நீண்ட பாம்பு மற்றும் வலு சர்ப்பம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை சாத்தானின் செயல்பாடுகளோடு தொடர்புடைய பொருளை கொண்டிருப்பதாலேயே மொழிபெயர்ப்பாளர்கள் இதனை சர்ப்பம் என்று குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் எகிப்தியர்கள் முதலையே வழிபட்டார்கள் என்பதுதான் உண்மை. எகிப்திய மதத்தில் முதலைக்கு மிக முக்கிய இடம் இருந்தது. செபக் என்ற தேவதை தீமையான முதலை தலையை கொண்டிருந்தவளாய் இருந்தாள். சூரிய கடவுள்களின் நிரந்தர எதிரியான அபிபி என்பவனும் முதலை வடிவத்திலேயே சித்தரிக்கப்பட்டான். தீப்ஸ் என்ற நகரில் உள்ள அமேன்ரா கோவிலிலே எகிப்தியர்கள் ஒரு மந்திர சடங்கை செய்து வந்தார்கள். அபிபி வானத்தின் மிக தாழ்ந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு சூரிய கடவுளான ரா உதயமாவதை தடுக்க ஒவ்வொரு நாளும் முயற்சிப்பதாக அவர்கள் நம்பினார்கள். அவன் மின்னல், இடி, புயல், சூறாவளி மற்றும் மழையை உருவாக்கி மேகங்களாலும் மூடு பனியாலும் சூரிய ஒளியை மறைக்க முயன்றான். எகிப்தியர்களின் அந்த சடங்கு அபிபியை அழிப்பதற்காக செய்யப்பட்டது. எகிப்தில் மிகவும் பிரபலியமாக இருந்த இந்த வழிபாட்டு முறைக்கு எதிராகவே தேவன் தனது முதல் அடியை எடுத்து வைத்தார். ஆரோனின் கோல் ஒரு முதலையாக மாற்றப்பட்டது. யாத்திராகமம் 7:11 பாருங்கள். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். எகிப்திய மந்திரவாதிகள் ஆரோனின் அற்புதத்தை தற்காலிகமாக நகலெடுத்தார்கள் அல்லது அந்த அற்புதத்தைப் போலவே போலியாக செய்து காட்டினார்கள் என்று சொல்வது இன்னும் பொருத்தமாக இருக்கும். அவர்கள் அதை எப்படி செய்திருந்தாலும் பார்ப்பதற்கு ஒரு சிறந்த வித்தையைப் போல அதை காட்டினார்கள். இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி 2 தீமோத்தேயு 3:8 குறிப்பிடும் பொழுது, எம்னேயும் எம்பிரேயும் மோசேயை எதிர்த்தது போல இவர்களும் சத்தியத்தை எதிர்க்கிறார்கள். இவர்கள் கெட்ட சிந்தை உள்ளவர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மந்திரவாதிகள் உயிருள்ள மெய்யான தேவனை எதிர்த்து நின்றார்கள். சரி, யாத்திராகமம் 7:12-13 பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கவனித்தீர்களா? எகிப்தியர்கள் முதலையை தெய்வமாக வழிபட்டார்கள். ஆனால் ஆரோனின் கோல் முதலையாக மாறி அவர்களுடைய முதலைகளையே விழுங்கிவிட்டது என்பது மிகவும் வியப்பான காரியம். இது பார்வோனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் இதை கண்டு ஈர்க்கப்படவில்லை. மாறாக பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தன் பிடிவாதமான வழிகளிலேயே உறுதியாக இருந்தான். தொடர்ந்து தேவன் அனுப்பிய முதல் வாதையை பற்றி பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 7:14-19 வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ,
அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மர பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இது எகிப்தியர்களின் வழிபாட்டு முறைக்கு எதிராக விழுந்த மற்றும் ஒரு பேரிடியாகும். புனிதமான நைல் நதி இப்பொழுது இரத்தமாக மாற்றப்பட்டது. எகிப்தியர்கள் நைல் நதியை ஹாப்பி என்ற தெய்வமாக உருவகப்படுத்தினார்கள். அந்த தெய்வம் ஒரு குண்டான மனிதராகவும் பெண் மார்பகங்களை கொண்டவராகவும் சித்தரிக்கப்பட்டது. இது அந்த நதியின் செழுமையையும் உணவளிக்கும் ஆற்றலையும் குறிப்பதாக அவர் நம்பினார்கள். அவர்கள் தங்கள் கோவில்களிலே அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடிய ஒரு பாடல் இவ்வாறு சொல்லுகிறது: நைல் நதியே, நீ சூரிய கடவுளான ரா படைத்த வயல்களை நனைக்கிறாய். நீயே உணவை கொண்டு வருபவர், நன்மையான எல்லாவற்றையும் படைப்பவர். நீ சேமிப்பு கிடங்குகளை நிரப்புகிறாய். ஏழைகள் மற்றும் தேவையுள்ளவர்கள் மீது நீ அக்கறை காட்டுகிறாய். எகிப்தை பொறுத்தவரை நைல் நதிதான் அவர்களின் ஜீவநாடி. ஆனால் அது அவர்களுக்கு உயிரை தருவதற்கு தண்ணீராக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது அந்த நதி இரத்தமாக மாறியதால் அது அவர்களுக்கு மரணத்தை தருவதாக இருந்தது. எகிப்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்த நதி இப்பொழுது ஒரு சாபமாக மாறிவிட்டது. இதுவே தேவனுடைய நியாய தீர்ப்பு. பாருங்கள், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை வாசிக்கிறேன். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தனையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். பார்வோன் எதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். இந்த இரத்த வாதை தொடர்ந்து 7 நாட்கள் நீடித்தது. பார்வோனின் மந்திரவாதிகளும் இதே போன்ற ஒரு அற்புதத்தை செய்ய முடிந்ததால் இது தேவனுடைய கரம் என்பதை பார்வோன் நம்பவில்லை. இது ஒரு ஆச்சரியமான காரியம். நிச்சயமாக இது சாத்தானுடைய வல்லமையின் வெளிப்பாடாகவே இருந்தது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், மந்திரவாதிகளால் தண்ணீரை இரத்தமாக மாற்ற முடிந்ததை தவிர அந்த இரத்தத்தை மீண்டும் சுத்தமான தண்ணீராக மாற்ற அவர்களால் முடியவில்லை. அன்பார்ந்த நேயர்களே, இன்று நாம் தியானித்த யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக ஆழமான எச்சரிக்கையுடன் கூடிய சில சத்தியங்களை கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரத்தின் பின்னணியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆன்மீக பாடங்களை ஒருமுறை கூட நான் உங்கள் நினைவிற்கு கொண்டு வரப்போகிறேன். மோசேக்கு இருந்த பயமும் திக்கி பேசும் பலவீனமும் ஒரு மனிதனாக அவனுடைய சுய நம்பிக்கையின்மையை காட்டியது. ஆனால் தேவன் அவனை விட்டுவிடவில்லை. தேவன் நம்முடைய மாம்சத்தின் சுய பலத்தை விரும்புவதும் இல்லை, அதை அவர் பயன்படுத்துவதும் இல்லை. நாம் எப்பொழுது என்னால் ஒன்றும் முடியாது என்று நம்மை தாழ்த்தி தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம் மூலமாய் தேவனுடைய வல்லமை முழுமையாக வெளிப்படும். மேலும் பார்வோன் தன்னை ஒரு தாராள குணம் கொண்ட கருணையுள்ள ஆட்சியாளராக காட்டிக்கொள்ள விரும்பினான். ஆனால் உள்ளுக்குள் அவன் கடினமானவனாகவும் பிடிவாதக்காரனாகவும் இருந்தான். தேவன் அவனுடைய இருதயத்தை திருகிய பொழுது அவனுடைய போலி முகமூடி கலண்டு விழுந்தது. மனுஷர்களுக்கு முன்பாக நாம் எவ்வளவுதான் பக்தி உள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் வேஷமிட்டாலும் தேவனுடைய நீதிமன்றத்தின் முன்னால் நிற்கும் பொழுது நம்ம இருதயத்தின் அஸ்திவாரம் அப்படியே வெளிப்படும். அங்கே எந்த முகமூடியும் செல்லாது. எனவே இன்றே கர்த்தருக்கு முன்பாக நம் இருதயத்தை சுத்திகரிப்பது அவசியம். எகிப்திய மந்திரவாதிகள் ஆரோனின் அற்புதங்களை நகலெடுத்து தண்ணீரை இரத்தமாக மாற்றி காட்டினார்கள். ஆனால் அவர்களால் ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்ய முடியவில்லை. அவர்களால் அந்த பாதிப்பை நீக்கி இரத்தத்தை மீண்டும் சுத்தமான தண்ணீராக மாற்ற முடியவில்லை. சாத்தான் மற்றும் இந்த உலகத்தின் மாயையான காரியங்கள் நமக்கு சோதனைகளையும் அழிவுகளையும் பாவத்தின் கரைகளையும் கொண்டு வர முடியுமே தவிர
அவற்றிலிருந்து நமக்கு விடுதலையையோ ஆறுதலையோ அல்லது ஜீவனையோ கொடுக்க முடியாது. தீமையை கொண்டு வர சாத்தானால் முடியும், ஆனால் அதை நன்மையாக மாற்ற அவனால் முடியாது. மாற்றுவதற்கும் குணமாக்குவதற்கும் ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஒருவரால் மட்டுமே முடியும். எகிப்தியர்கள் நைல் நதியை தங்கள் ஜீவ நாடி என்றும் உணவளிக்கும் கடவுள் என்றும் நம்பி ஆராதித்தார்கள். தேவன் எகிப்தியர்கள் எதை அதிகமாக நம்பியிருந்தார்களோ, எதை விக்கிரகமாக வழிபட்டார்களோ, அதையே அவர்களுக்கு ஒரு சாபமாகவும் மரணமாகவும் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனை விட மேலாக நாம் எதை ஆராதிக்கிறோம்? எதை நம்முடைய ஜீவநாடி என்று நம்பி இருக்கிறோம்? நம்முடைய பணமா, பதவியா, அல்லது மனித உறவுகளா, அல்லது சுய பலத்தை நம்பி இருக்கிறோமா? அதுவே ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக பெரிய உபத்திரவமாக மாறக்கூடும். அருமையானவர்களே, பார்வோனைப் போல அற்புதங்களை கண்டும் நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். நம்முடைய போலி முகமூடிகளை களைந்து நம் பலவீனங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தின் தற்காலிக மாயை மற்றும் போலித்தனங்களை நம்பாமல் நமக்காக தம்மையே ஜீவ தண்ணீராக தந்த மெய்யான தேவனை மட்டும் பற்றி கொள்வோம். தேவன் தாமே இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாகவும் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் எங்கு ஊற்று தோண்டினார்கள்? குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் எங்கு ஊற்று தோண்டினார்கள்? ஆப்ஷன் ஏ, நதியோரத்தில். ஆப்ஷன் பி, நதிக்கு சற்று தொலைவில். ஆப்ஷன் சி, வேறு நீர்நிலைகளின் அருகில். தனது 83 மற்றும் 80 வயதுகளில் உலகின் வலிமையான ஒரு ராஜாவை எதிர்க்க அவருக்கு அடிமையாக இருந்த இருவரை தேவன் உபயோகித்த அற்புதத்தை நாம் இன்று தியானித்தோம். நம் வாழ்விலும் இதே அற்புதத்தை தேவன் செய்ய முடியும். நாம் ஆயத்தமா? எகிப்தியரின் வாழ்வில் எத்தனை விக்கிரகங்கள், பூச்சிகளை கூட அவர்கள் வணங்கி வந்துள்ளனர். அந்த காலகட்டத்தில் மிகவும் ஞானமுள்ளவர்களாக இருந்தும் பிசாசாடவன் ஆவிக்குரிய கண்களை முற்றிலும் குருடாக்கி போட்டுள்ளான் பாருங்கள். நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட இருட்டுகள் இருந்தால் தேவன் நம் கண்களை திறந்து வெளிச்சம் தர ஆண்டவரை நோக்கி வேண்டுவோமாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உங்கள் இருதயம் துவளாமலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். எரேமியா 51:46.